இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி திமுகவுடைய கூட்டணி தெள்ள தெளிவாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் தான் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதிமுக மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவை கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்குமா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு மட்டும் கூட்டணி வைத்து இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு கொடுக்குமா என்றெல்லாம் இன்றைக்கு விவாதங்கள் கிளம்பி இருக்கிறது. அவற்றை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் இல்லாத நாடாளுமன்றமே இல்லை. அத்தனை தேர்தலிலும் ஒரு அளவுக்கேனும் வெற்றி பெற்று அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலே இடம்பெற்று இருக்கிறார்கள். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுகவும் காங்கிரசும் தனித்து போட்டியிடாமல் ஒன்றாக நின்று போட்டியிட்டிருந்தாலும் கூட அந்த தேர்தலில் மட்டும்தான் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அதிமுக தோல்வியை சந்தித்தது. ஆனாலும் கூட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற மக்களவைக்கு போனார்கள். அதிமுக ஆரம்பிக்கப்பட்டவுடன் எம்ஜிஆருடைய அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அப்படிப்பட்ட அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற நாள் முதலாக அத்தனை தேர்தலிலும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறார்களா, போட்டியிடுகிறார்கள் என்றால் யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிட போகிறார்கள், அல்லது தனித்தே களம் காண இருக்கிறார்களா என்றெல்லாம் அரசியல் பார்வையாளர்கள் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட அதே சூட்டோடு அமலாக்கத்துறையும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான ஈரோட்டில் இருக்கின்ற வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தல் அறிவிப்பு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் வீட்டில் ஈரோட்டில் அமலாக்கத்துறை சோதனை. இவற்றையெல்லாம் முடிச்சு போட்டு பலர் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு உண்டான இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லது இதற்கு முன்பு விக்கிரவாண்டியிலே நடைபெற்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. அந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டது. திமுகவை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 ஓட்டுக்களை வாங்கி தன்னுடைய அரசியல் செல்வாக்கை மீண்டும் நிரூபித்தது. அதே நேரத்தில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவை சார்ந்தவர்கள் கூட திமுகவிற்கு ஓட்டு போட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நடைபெற்றது. இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கப் போகிறார்? இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் இல்லை என்று தெரிந்துவிட்டது. ஏனென்றால் காலியான அத்தனை உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சிறப்பு அதிகாரிகளை இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசை நியமித்து விட்டது. அநேகமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் உள்ளாட்சி மன்ற தேர்தலை திமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் சந்திக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சை என்னவென்று கேட்டால், இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதா அல்லது போட்டியிலிருந்து விலகுவதா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போல இந்த போட்டியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விலகினால் அதிமுக கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை இழந்து விட்டது. ஏற்கனவே அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்திலே தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதுவும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தகர்ந்து போய்விட்டது. அத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்றது.
இந்த சூழ்நிலையில் கொங்கு மண்டலமான ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை. ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஈரோடு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். அல்லது அதிமுக ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு இதற்கு முன்பு ஈரோடு தொகுதியிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் தோல்வியை சந்தித்ததைப் போல மீண்டும் தோல்வியை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு சமாதி கட்டிவிட்டார். அவருடைய காலத்தில் தொடர்ந்து அதிமுக தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனம் எழும். ஆகவே இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாமக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை போட்டியிடுவார் என்று சில அரசியல் விமர்சகர்கள் ஆளுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மொத்தத்தில் இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சை. இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி வென்றால் அவருக்கு எதிர்கால அரசியல் பிரகாசமாக இருக்கும். போட்டியிடாமல் தவிர்த்தாலும் சரி அல்லது போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அக்னி பரீட்சை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.